வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும், ஃப்யூச்சரை பற்றி. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மூலியமாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கலாம். ஸோ நாளைய ராசி பலன் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா, நாளைக்கு உங்களுக்கு லைஃப்பில் முற்போக்கான ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது. ரொம்பவே முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு உகந்த நாள்னே சொல்லலாம். நாளைக்கு பல விதமான நற்பலன்கள் உங்களை தேடி வரப்போகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் பலன் நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். நாளைக்கு உங்களோட பணியிடத்தில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அதுக்கான ஒரு ரெகக்னேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். கடினமான ஒர்க்கு கூட நீங்கள் ஈஸியாக வந்துட்டு செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுக்கான ரெகக்னேஷன் உங்களோட கோஒர்க்கர்ஸ் மற்றும் உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கிடைக்கும், சரிங்களா? அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம். நாளைக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஃப்ரெண்டோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குடும்பத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மன மகிழ்வோடு இருப்பீங்க. அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நாளைக்கு உங்களோட நிதி நிலைமை ரொம்பவே சீராக இருக்க போகுது. எதிர்காலத்துக்காக நீங்கள் சேமிக்கவும் செய்வீங்க. பண வரவு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு சேமிப்பு உயர்த்துவீங்க, ஓகேங்களா? உங்கள் கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்யாமல் சேமிப்பு செய்வீங்க. அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம். லைஃப்பில் எல்லாமே சரியாக இருந்தாலும் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். ஸோ நாளைக்கு நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாகவும் உற்சாகத்தோடவும் இருப்பீங்க. அதனால் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம மனசு சந்தோஷமாக இருந்தாவே உடம்பு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான், நாளைக்கு நீங்கள் அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறதுனால உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு இன்னும் ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.